ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறை அமுதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் மயிலாடுதுறையில் குடிகொண்டிருக்கும் அன்னை அபயாம்பிகை மீது அபயாம்பிகை பட்டரால் அருளிச் செய்யப்பட்ட அபயாம்பிகை சதகத்தைத்தான் இன்றிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த அபயாம்பிகை சதகம் என்ற நூலின் ஆசிரியர் அபயாம்பிகை பட்டராவார். இவரது இயற்பெயர் கிருஷ்ண ஐயர். இவர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நல்லத்தக்குடி என்ற கிராமத்திலே சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். அபயாம்பிகை பட்டர் தினமும் அர்த்தயாம பூஜை முடிந்தவுடன் தன் வீட்டிற்கு திரும்புவது வழக்கம். ஓரிரவு இருட்டில் கால் தவறி கீழே விழுந்தபோது அபயாம்பிகை பட்டர் அன்னையிடம், தாயே, அனைத்து உலகிற்கும் ஒளி தரும் பரஞ்சோதியே, எனக்கு கொஞ்சம் நீ ஒளி காட்டி அருளக்கூடாதா என வேண்ட, அன்றிரவு முதல் அபயாம்பிகை பட்டர் வீடு திரும்பும் வரை ஒரு கை விளக்கு ஆளின்றி தானாகவே அவருக்கு முன் செல்லுமாம். அன்னையின் கருணையால் மனம் குளிர்ந்த அபயாம்பிகை பட்டர் அன்னையின் அருளாற்றலை எப்படி போற்றி புகழ்ந்து பாடுவேன் என்று நினைக்க, அன்னை அசரீரி வாக்காக செந்தமிழ் பாக்களால் எனக்கு பாமாலை சூடி மகிழ்விப்பாயாக என்று கூற, அதற்கு அபயாம்பிகை பட்டர், அம்மா, எனக்கு கவி பாடும் அளவுக்கு திறமையில்லையே, எப்படி நான் உங்கள் மீது பாமாலை சூட்ட முடியும்? ஆகவே அதற்கும் நீங்களே எனக்கு வழிகாட்டுங்கள் என்று மனதில் நினைத்த கணமே அன்னை அவரது நாவில் என்று உணர்த்த, எழுந்த தெய்வீக மனம் கமழும் பாமாலைதான் இந்த அபயாம்பிகை சதகம். அடுத்த பதிவிலிருந்து நாம் அபயாம்பிகை சதகத்தில் உள்ள பாடல்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.